Hello friends, welcome to RamasYummyKitchen. திரும்ப உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து நம்ம ரைஸ் வெரைட்டில ஜீரா ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை நம்ம கொடுக்கலாம். இன்னைக்கு அதை எப்படி செய்யறதுன்றதை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம ஜீரா ரைஸ்க்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வந்து ஜீரா ரைஸ் வந்து நம்ம வெறும் பிளெயினாக இருந்தால் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. நம்ம கொஞ்சம் அதில் ஏதாவது க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக பட்டாணி மட்டும் எடுத்திருக்கேன். இது வந்து நைட்டே ஊற வச்ச பட்டாணி ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து முந்திரி பருப்பு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி. ஜீராவும் இஞ்சியும் சேரும்போது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாயிருக்கும் அந்த ரைஸு. கொஞ்சமாக சின்னதாக ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஜீரா நம்மளுக்கு முக்கியமாக. இது வந்து நம்ம பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரா தேவை. ஒரே ஒரு பிரிஞ்சி இலை. ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. நான் எப்பவுமே ரைஸ் செய்யும் போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் வந்து நான் சேர்ப்பேன். அப்போ தான் ரைஸ்க்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சுகர் வந்து இது வந்து மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் நம்ம விருப்பப்பட்டால் கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஜீரா ரைஸ் எப்பயுமே நம்ம நெய்யில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு நெய். இது வந்து பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் சேர்த்தாலும் நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ஜீரா ரைஸ் செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம்னா சாதம் வெடிக்கும் போதே கொஞ்சமாக சாதத்தில் ஜீரா போட்டு நம்ம வெடிச்சிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் ரைஸில் அப்படியே இருக்கும். இது வந்து ஒரு 1/4 கிலோ அரிசி நான் எடுத்து பாஸ்மதி அரிசி வந்து சாதமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ வந்து நம்ம எப்படி ஜீரா ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல் கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பை எடுத்து வறுத்து வச்சுக்கலாம். இது வந்து போட்டால் நல்லாயிருக்குன்ற ஒரு ஆப்ஷன் தான். இல்லை முந்திரி பருப்புலாம் போட்டு தான் ஆகுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. இப்போ வந்து நான் முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போது நல்ல சூடாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம கருக விடாமல் பார்த்துக்கணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய். வெங்காயம் கொஞ்சம் நல்லா நம்ம வந்து கண்ணாடி பதத்தில் வதக்கணும். டிரான்ஸ்பரண்டாக வெங்காயம் ஆனதுக்கப்புறமா பட்டாணி. இப்போ ஒயிட் கலரில் ஆயிடுச்சு. ஸ்டேஜில் பட்டாணி. நெய்யில் செஞ்சால் தான் நம்ம ஜீரா ரைஸ் மட்டும் நல்லாயிருக்கும். எண்ணெயில் செஞ்சால் கொஞ்சம் அது வந்து அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்காது. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் இந்த பட்டாணி வதங்குற அளவுக்கு இதை கவர் பண்ணி வச்சிடணும். இப்போ பட்டாணி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக லைட் எல்லோ கலரில் வர அளவுக்கு, இல்லைன்னா நம்ம லெமன் ரைஸ் கலரில் ஆகிடும். கொஞ்சமாக சுகர். டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருந்ததுன்னா ரைஸ் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் ரைஸ். நம்ம போட்ட எல்லா மசாலாவும் இந்த ரைஸ் கூட ஒன்றா கலக்கிற மாதிரி கலந்து வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கவர் போட்டு மூடிட்டோன்னா உங்களுக்கு நல்லா அது இதுவாயிடும். வறுத்து வச்ச முந்திரி பருப்பு. இப்போ நம்ம ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. திறந்த உடனே நல்ல வாசனை வருது. இப்போ
நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜீரா ரைஸ் சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம டேஸ்டி ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியும் எவ்வளோ லைட் ஒயிட்டாக இல்லாமல் லைட் எல்லோவில் இருக்குது. இது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. சாப்பிடணும், நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கெஸ்ட் வந்தாலும் ஒரு வித்தியாசமான ஜீரா ரைஸ் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதே சமயம் நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு இது செஞ்சு கொடுத்தாலும் லஞ்சில் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.